So inductive reactance capacitive reactance ஓகேவாமா எக்ஸலுக்கு என்ன வந்து நமக்கு ஃபார்முலான்னு தெரியணும் 2 pi fl ஓகேவா xc க்கு என்னமா 1 by 2 pi fc ஓகேவா அப்ப xl ன்ற போது frequency directly proportional xc னும் போது நமக்கு frequency என்னவா இருக்குமா inversely proportional-ஆ இருக்கும் ஓகேவா சோ நமக்கு என்ன ஆகும் f அதிகமானாலோ கம்மியானாலோ xl என்ன ஆகும் அப்படியே வந்து f அதிகமானா xl அதிகமாகும் f கம்மியானா xl கம்மியாகும் ஆனா xc அப்படி கிடையாது இண்டக்டிவ் கெபாசிட்டன்ஸ் ரியாக்டிவ் கெபாசிட்டன்ஸ் நமக்கு என்ன ஆகும் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் நமக்கு f அதிகமாச்சுனா கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் என்ன ஆகுமா குறையும் ஓகேவா f குறைஞ்சதுனா கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அதிகமாகும் ஓகேவா Next question, in a purely resistive circuit, the phase difference between voltage and current is என்னமா கேக்குறாங்க ஒரு பியூரான ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ல phase difference என்ன வோல்டேஜ்க்கும் கரண்ட்க்கும் கேக்குறாங்க நமக்கு தெரியும் purely resistive சர்க்யூட்னாலே வோல்டேஜும் கரண்ட் எப்படி இருக்கும் இன் ஃபேஸா இருக்கும் ஓகேவா வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸா இருக்கும் அப்ப அது ரெண்டுத்துக்கும் நடுப்புற என்னவே இல்ல அப்படினா phase difference-ஏ கிடையாது வோல்டேஜ்க்கும் கரண்ட்க்கும் நடுப்புற என்ன இருக்காது நமக்கு phase difference இருக்காது சோ phase difference என்ன வேல்யூ கேட்டா என்னமா நமக்கு 0 Next question, in a purely inductive circuit the power consumed is இதே வந்து purely inductive circuitல எவ்வளவு பவர் வந்து கன்சியூம் பண்ணுதுன்னு கேக்குறாங்க ஓகேவா சோ purely inductive circuitனு சொல்லும்போது பவர் என்ன கன்சியூம் ஆயிருக்கு அப்படினு கேட்டா நம்ம एक्चुअली purely inductive circuitல என்ன நடக்கும் purely inductive circuit எடுத்துட்டாலும் சரி capacitive circuit எடுத்துட்டாலும் சரி ஓகேவா ஒரு ஹாஃப் சைக்கிள் வந்து பவரை வந்து என்ன பண்ணும் அப்படினா ஸ்டோர் பண்ணும் இன்னொரு ஹாஃப் சைக்கிள் என்ன பண்ணிடுமா பவர் ஸ்டோர் பண்ண பவர் எல்லாத்தையும் திரும்ப சோர்ஸ்க்கே ரிலீஸ் பண்ணிடும் ஓகேவா அப்ப இதோட வேலையே என்ன அப்படினா ஒரு ஹாஃப் வந்து எனர்ஜியை ஸ்டோர் பண்றது இன்னொரு ஹாஃப் வந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்றது சோர்ஸ்க்கு இந்த மாதிரி பண்றனால நமக்கு பவர் என்னமா நமக்கு 0 தான் ஓகேவா எந்த பவரும் வந்து நமக்கு அங்க கன்சியூமே ஆகல ஓகேவா அது எடுத்த பவரை திரும்ப கொடுத்துடுது ஓகேவா ஏனா இண்டக்டர் கெபாசிட்டர் வேலையே என்னமா நமக்கு நார்மலாவே இண்டக்டர்ன்றது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும் என்ன ஃபீல்ட்ல ஸ்டோர் பண்ணுமா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஸ்டோர் பண்ணும் கெபாசிட்டர்ன்றது எனர்ஜி எப்படி ஸ்டோர் பண்ணும் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஸ்டோர் பண்ணும் ஓகேவா சோ இது நமக்கு என்ன பண்ணும் ஒரு ஹாஃப் சைக்கிள் நமக்கு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும் இன்னொரு ஹாஃப் சைக்கிள் ஸ்டோர் பண்ண எனர்ஜியை சோர்ஸ்க்கே ரிலீஸ் பண்ணிடும் திரும்ப பேக் டு சோர்ஸ்க்கே வந்து ரிலீஸ் பண்ணிடும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிளுக்கு சோர்ஸ்ல இருந்தா வந்து பவர் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்குது திரும்ப அடுத்த ஹாஃப்ல சோர்ஸ்க்கே பவர் ரிலீஸ் பண்ணிடுது ஓகேவா சோ இதுல பவர் இது கன்சியூம் பண்ணிக்கிறது என்னன்னு கேட்டா நமக்கு என்னதாமா 0 தான் ஓகேவா பியூர்லி கெபாசிட்டிவ் சர்க்யூட்லயும் இப்பதான் பார்த்தோம் பவர் கன்சியூம் வந்து என்னதாமா 0 Next question, active power is also called active power வந்து வேற எப்படி சொல்லலாம் அப்படினு கேக்குறாங்க active power வேற எப்படி சொல்லலாம் true power னு சொல்லலாம் ஓகேவா இல்லனா real power னு சொல்லலாம் ஓகேவா true power active power real power எல்லாமே ஒண்ணுதான் active powerனா என்ன நமக்கு தெரியுமா active powerன்றது இது ஒரு எஃபெக்டிவான பவர் இந்த பவர் வந்து யார் யூஸ் பண்ணுவா லோட் வந்து யூஸ் பண்ணும் ஓகேவா இது யூஸ்ஃபுல்லான பவர் இந்த பவர் வந்து யார் வந்து இந்த பவர் டோட்டலா வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படினா லோடுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா அதுதான் ஆக்டிவ் பவர் ஓகேவா நெக்ஸ்ட் the unit of active power is active power ஓட யூனிட் என்னன்னு கேக்குறாங்கமா ஓகேவா active power ஓட யூனிட் என்ன அப்படினா வாட் கண்டிப்பா active power reactive power apparent power மூணு பவரும் என்ன நமக்கு தெரியணும் நெக்ஸ்ட் மூணுத்துக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் தெரியணும் அதுக்கு அப்புறம் மூணுத்தோட யூனிட்ஸும் நமக்கு தெரியணுமா ஓகேவா சோ active power ஓட யூனிட் வந்து வாட் அதே reactive power ஓட யூனிட் என்னமா reactive power எதுல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படினா VAR னு சொல்லுவோம் ஓகேவா சோ அதை எதுல மெஷர் பண்ணுவோம் reactive powerனா VAR னா என்னது வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ் ஓகேவா சோ நமக்கு reactive power எதுல மெஷர் பண்ணுவோம்னு கேட்டாங்க இல்ல ஒரு reactive power ஓட யூனிட் கேட்டாங்கன்னா என்னமா VAR ஓகேவா வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ் ஓகேவா Next, apparent power is measured in. Apparent power ஓட யூனிட் என்ன? Apparent power ஓட யூனிட் VA. பாருங்க reactive power VAR volt ampere reactive. இதே apparent power ஓட யூனிட் என்ன அப்படினா volt ampere. ஓகேவா? நமக்கு தெரியும். ஏமா reactive power னா என்னது? reactive power ன்றது
அது வந்து யூஸ்லெஸ் பவர். ஓகேவா? ஸோ இந்த பவர் எதுக்காக அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் உருவாக்குறதுக்காக தான் இந்த பவர் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் இது என்ன பண்ணும், நமக்கு சர்க்யூட்ல பவரை எடுத்து சோர்ஸ்ல இருந்து நமக்கு பவரை எடுத்து அதை வந்து என்னவா ஸ்டோர் பண்ணிக்கும் அப்படின்னா ஒன்னு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கும், இல்லைன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இதுக்காக யூஸ் ஆகுற பவர் தான் இந்த ரியாக்டிவ் பவர். அப்ப இந்த ரியாக்டிவ் பவர்ன்றது எப்போதுமே என்ன ஆயிட்டே இருக்கும், ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும். எங்க ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும், ஆசிலேட்னா இப்படியே வந்து நவுந்துட்டே இருக்குது. ஓகேவா? மூவ் ஆயிட்டே இருக்குது, வேரி ஆயிட்டே இருக்குது. ஓகேவா? சோ இந்த பவர் வந்து எங்க வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா சோர்ஸுக்கும் நம்மளோட காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம இண்டக்டர் கெப்பாசிட்டர்ஸ், அது அந்த காம்பனன்ட்ஸ்க்கும் நடுப்புற என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? சோ சோர்ஸ்ல இருந்து இந்த ரியாக்டிவ் பவர் வச்சுனா என்ன பண்ணுவாங்க, நம்ம இண்டக்டரும் கெப்பாசிட்டர்ஸும் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிப்பாங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இல்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல. சோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல எனர்ஜியை ஸ்டோர் பண்றதுக்கு தான் எந்த பவர் யூஸ் ஆகுது அப்படின்னா ரியாக்டிவ் பவர் யூஸ் ஆகுது. ஓகேவா? சோ இது வேற எந்த யூஸ்ஃபுல்லான ஒர்க்குக்கும் இல்ல கிடையாது, வெறுமனே வந்து என்னது நம்மளோட ரியாக்டிவ் காம்பனன்ட்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது. அதே லோட் யூஸ் பண்ற பவர் என்னன்னு கேட்டா என்னமா, லோட் யூஸ் பண்ற பவர் என்னது, ட்ரூ பவர் தான் லோட் யூஸ் பண்ற பவர். இதான் யூஸ்ஃபுல்லான பவர். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இந்த டாபிக்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்பேரண்ட் பவர்ன்றது என்னதுமா, சோ அப்பேரண்ட் பவர்ன்றது இதுதான் வந்து டோட்டல் பவர் இந்த சர்க்யூட்டோட டோட்டல் பவர் என்ன அப்படின்னா அப்பேரண்ட் பவர். இந்த அப்பேரண்ட் பவரை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாத்தீங்களா, ரியாக்டிவ் பவரும் என்ன பவர் பார்த்தோம், ஆக்டிவ் பவரும் பார்த்தோம். இது ரெண்டுத்தோட வெக்டார் சம் தான் நமக்கு என்ன அப்படின்னா அப்பேரண்ட் பவர். சோ இத வந்து எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு ஒரு பவர் ட்ரையாங்கிள் வச்சு இதோட ரிலேஷன்ஷிப்பை சொல்லுவாங்க. ஓகேவா? நமக்கு பித்தகோரஸ் தியரம் பார்த்து போலமா, ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னமா, அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர்னு பார்த்துருப்போமாமா, பார்த்துருப்போலமா. சோ அதே தான் இங்க அப்பேரண்ட் பவர்ன்றது நமக்கு வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் ஆக்டிவ் பவர் ஸ்கொயர் பிளஸ் ரியாக்டிவ் பவர் ஸ்கொயர். ஓகேவா? சோ இதோட ரிலேஷன்ஷிப்பை பார்த்துக்கணும். ஓகேவா? சோ நமக்கு அது தெரியணும், அப்பேரண்ட் பவர்னா என்ன, டோட்டல் பவரை எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம்ன்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? எது ரெண்ட நம்ம வந்து ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி என்ன பண்றோமா, பித்தகோரஸ் தியரம் வச்சு எந்த ரெண்டு பவர் ஆட் பண்ணா நமக்கு அப்பேரண்ட் பவர் கிடைக்கும்ன்றது நமக்கு தெரியணுமா. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन, பவர் ஃபேக்டர் இஸ் டிஃபைன்ட் as, பவர் ஃபேக்டர்ன்றது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஆக்டிவ் பவருக்கும் அப்பேரண்ட் பவருக்கும் உள்ள ரேஷியோ தான் என்ன அப்படின்னா பவர் ஃபேக்டர். ஓகேவா? சோ பவர் ஃபேக்டர்ன்றது ஆக்டிவ் பவருக்கும் அப்பேரண்ட் பவருக்கும் உள்ள ரேஷியோ தான் என்னதுமா, உள்ள விகிதம் தான் வந்து நமக்கு பவர் ஃபேக்டர். The power factor of a practical circuit lies between, அதாவது ஒரு சர்க்யூட்டோட பவர் ஃபேக்டர் வந்து பிராக்டிகல் சர்க்யூட்டோட பவர் ஃபேக்டர் எந்த ரெண்டு வேல்யூக்கு நடுப்புற இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ எப்போதுமே யூசுவலா ஒரு பிராக்டிகல் சர்க்யூட்டோட பவர் ஃபேக்டர் வந்து எப்போதுமே 0க்கும் 1க்கும் இடைப்பட்டு இருக்குமா. ஓகேவா? 0 and it lies between 0 and 1. Next question, delta connection is preferred for. delta connection எதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா delta connectionன்றது அதிகமா கரண்ட் எங்க வேணும், கம்மியான வோல்டேஜ் வேணுமோ அந்த இடத்துல delta connection யூஸ் பண்ணுவோம். சோ எங்க வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹை கரண்ட் லோ வோல்டேஜ் அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா delta connection யூஸ் பண்ணுவோம். The advantage of AC system over DC system. AC வந்து ஏன் DC விட அட்வான்டேஜா இருக்கு அப்படின்னா என்னமா, நிறைய வந்து அட்வான்டேஜ் இருக்கு ஏசில. ஓகேவா? இங்க கொடுத்திருக்கிறதுல என்ன அப்படின்னா நமக்கு வோல்டேஜ் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஏசியை ஈஸியா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதுக்காக வந்து யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாமா, ஏசியை நம்ம லாங் டிஸ்டன்ஸ்க்கு போகும்போதும் என்ன பண்ணலாம், நம்ம ஏசியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? டிசியை கம்பேர் பண்ணும்போது. Next question, the frequency of DC supply is. DC supply ஓட frequency என்ன நமக்கு தெரியும், DC க்கு frequency கிடையாது அப்படிதானேமா, டைரக்ட் கரண்ட்க்கு. சோ frequency என்ன அப்படினா 0 Hz. ஓகேவா? The frequency of AC supply in India is, நம்ம இந்தியால AC சப்ளையோட frequency என்னது 50 Hz. ஓகேவா? நம்ம வீட்டுக்கு வரது எல்லாமே வந்து என்னதுமா நமக்கு frequency எவ்வளவு அப்படினா 50 Hz. ஓகேவா? The frequency of AC supply in USA is, USA ல frequency என்ன அப்படினு கேக்குறாங்க. சோ ஆன்சர் என்னமா 60 Hz. Alternating current changes its direction.
அதாவது நமக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அதோட திசையை எப்படி மாத்துமா? நமக்கு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னாலே தெரியும். ஓகேவா? அதோட திசை எப்படி மாறிட்டே இருக்கு? பீரியாடிக்கா மாறிட்டே இருக்கு. ஓகேவா? ஒரு மாறு திசை மின்னோட்டம்னு சொல்லும்போது பிளஸ் வருது, உடனே கீழே மைனஸ், திரும்ப பிளஸ், திரும்ப மைனஸ், திரும்ப பிளஸ், திரும்ப மைனஸ். அப்ப பீரியாடிக்கா வந்து என்ன ஆயிட்டே இருக்குமா? மாறிக்கிட்டே இருக்கு. டைரக்ட் கரண்ட் ஃப்ளோஸ் இன் DC எப்படி ஃப்ளோ ஆகும்? ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் ஃப்ளோ ஆகும். ACன்றது மாறிட்டே இருக்கும், DCன்றது ஒரு டைரக்ஷன்ல தான் ஃப்ளோ ஆகும். Which system is more suitable for long distance power transmission? இப்பதான் பார்த்தோமாமா ஏசியோட அட்வான்டேஜ்ல. சோ ஏசியோட அட்வான்டேஜ் பார்த்துக்கணுமா? ஓகேவா? ஏன்னா நமக்கு சிலபஸ்ல அந்த வேர்ட் இன்சிஸ்ட் பண்ணியே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏசி அண்ட் DC சிஸ்டம் பார்த்துக்கணும்னு இருக்காங்க. சிங்கிள் ஃபேஸ் சப்ளை, 3 ஃபேஸ் சப்ளையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சிலபஸ்ல என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ அந்த வேர்ட்ஸை பத்தி நம்ம நல்லா டீப்பா பார்த்துட்டோம்னா, அந்த டாபிக்ஸை நம்ம நல்லா பார்த்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம எக்ஸாமுக்கு பயப்பட வேணாமா? ஓகேவா? ஸோ விச் சிஸ்டம் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் பவர் டிரான்ஸ்மிஷன்? என்னதுமா? லாங் டிஸ்டன்ஸ்க்கு பவரை டிரான்ஸ்மிட் பண்ண எது வந்து எப்போதுமே வந்து எஃபிஷியண்டா இருக்கும் அப்படின்னா ஏசி. Which system requires transformers for voltage conversion? எந்த சிஸ்டத்துல நம்ம வோல்டேஜை கன்வெர்ட் பண்றதுக்கு டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுவோமா? கண்டிப்பா வந்து ஏசில தான். அப்படிதானேமா? ஏசில டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு என்ன பண்ணுவோம்? ஒன்னு வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுவோம், இல்ல வோல்டேஜை என்ன பண்ணுவோமா? டிக்ரீஸ் பண்ணுவோம். வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ண என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவோம்? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இதை கம்மி பண்ணனும்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா? சோ டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது நமக்கு என்ன பண்ணும்? வோல்டேஜை ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், இல்ல டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆனா என்ன ஒண்ணே டிரான்ஸ்ஃபார்மர்ல மாறாது அப்படின்னா வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் ஃப்ரீக்வென்சி மாறாது. அது நமக்கு தெரியணுமா?